ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? எல்லோருக்கும் சிவராத்திரி வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ இது சிவராத்திரி முரளி தான். 15/2/2026 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 22/2/2009. பிறந்த நாளன்று வேகமாக போய் முதல் டிவிஷனில் வரக்கூடிய பரிசு பெறுவதற்கு ஒவ்வொரு சுவாசமும் சங்கல்பமும் சக்திசாலியாக இருக்கணும், வீணானதாக இருக்கக்கூடாது. உள்ளம் பரந்த உள்ளம் கொண்டதாகவும் உண்மையான உள்ளம் கொண்டவராகவும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு தேவையும் நீங்கள் கேட்காமலே பூர்த்தி ஆகிடும். சமசூப்பர் இல்லையா? சரி, இன்னைக்கு ஜீரோவாகிய தந்தை தன்னுடைய ஹீரோ குழந்தைங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அவர் ஜீரோவாக்கி நம்மளை ஹீரோவாக்குறார் பாருங்க. இல்லை, இங்கே ஜீரோன்றது பிந்து ஸ்வரூப தந்தை. ஸோ இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் தந்தையோடு உங்களுடைய பிறந்த நாளும் கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறீங்க இல்லையா? தந்தையோடைய பிறந்த நாளும் கொண்டாடுறீங்க, உங்கள் பிறந்த நாளும் கொண்டாடுறதுக்காக, பாபா கூட கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறீங்க. அதனால் பாப்தாதா எல்லா குழந்தைங்களுக்கும் எதிர உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் சரி, உள்ளத்தில் நெருக்கத்தில் அமர்ந்திருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் சர்வ சம்பந்தங்கள்னால வாழ்த்துக்கள் கொடுக்குறேன். அப்பா சம்பந்தத்தில், டீச்சர், குரு, எல்லா சம்பந்தத்திலும் வாழ்த்துக்கள் கொடுக்கிறார். ஸோ அதில் விசேஷமாக இந்த 3 சம்பந்தம் அப்பா, டீச்சர், சத்குரு ரூபத்தில் வாழ்த்து தெரிவிக்கிறார். பாலனை படிப்பு மற்றும் வரதானங்களை எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறார் இல்லையா? பாலனையும் பண்ணுற எல்லா குழந்தைங்களையும் படிப்பும் சொல்லிக் கொடுக்குறாரு, வரமும் கொடுக்குறார். ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த விசேஷ பிறப்பை பக்தர்கள் கூட கொண்டாடுறாங்க. இந்த பிறந்த நாள் உண்மையிலே அப்பா மற்றும் குழந்தைங்களுடைய அழிவற்ற அன்பின் பிறந்த நாள் இல்லை? அழிவற்ற அன்பும் இன்றைக்கி தான் பிறக்குது. ஆரம்பத்தில் இருந்து அது கரெக்டு தானே, அந்த அன்கண்டிஷ்னல் லவ்ன்றோம் இல்லையா? அப்படி தான் நம்ம பாபா மேலே வச்சுருக்கிறோம். ஆரம்பத்தில் இருந்து தந்தை மற்றும் அதேமாதிரி பாபாவும் அப்படி தான் வச்சுருக்கிறார் அன்பு. ஆரம்பத்திலிருந்து தந்தை மற்றும் குழந்தைங்க ஒன்றாவே இருக்கிறீங்க. உலக மாற்றத்துக்கான காரியத்திலும் பாபா குழந்தைங்க கூடவே தான் இருக்கிறார். ஏன்னா குழந்தைங்க மேலே பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப அன்பு இருக்குது. இப்போவும் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. வீட்டுக்கும் கூடவே தான் நீங்கள் போக போகிறீங்க, பாபா கூடவே. ஏன்னா குழந்தைங்க இல்லாமல் பாபா தனியாக போக முடியாது, குழந்தைங்களும் பாபா இல்லாமல் போக முடியாது. ஏன்னா அந்த மாதிரி உள்ளபூர்வமான அன்பு கூடவே இருக்குது. லௌகிக உறவில் கூட சில சமயம் கணவன் இறந்த உடனே மனைவி இறக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி பாபா போகும்போது நம்மளும் கூடவே போயிடுறோம். அப்படி உள்ளபூர்வமான அன்பு இருக்குது. வீட்டுக்கு போன பிறகு ராஜ்யத்துக்கு வரும்பொழுது கூட பிரம்மா பாபா கூடவே ராஜ்யம் பண்ணுவீங்க. இந்த போகிற வரைக்கும் பாப்தாதா ஒன்றாவே போயிடுவோம். பட் அங்கேருந்து வரும்போது பிரம்மா பாபாவோட தொடருது, அவர் கூடவே ராஜ்யம் பண்ணுவீங்க. அதனால் எல்லா பிறவியிலும் இந்த பிறவிக்கான அன்பு தனிப்பட்டது. இந்த பிறவிக்கான மகத்துவம் முழு கல்பத்திலும் 84 பிறவியிலுமே கிடையாது. இந்த ஒரு ஜென்மத்துக்கான மகத்துவம் இந்த மாதிரி அன்பானவர் நம்ம கூடவே இருக்கிறார் அப்படின்னா இது வைரத்துக்கு சமமான ஜென்மம் இல்லையா? இல்லையா? ஏன்னா இப்போ தான் சிவபாபாவும் கூடவே இருக்கிறார். அதனால் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீங்களா, அல்லது
தந்தையுடைய பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீங்களா? அல்லது தந்தை குழந்தைங்களுடைய பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறாரா? குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையுடைய பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீங்களா? நாலாபுறத்திலும் உள்ள பக்தர்கள் கூட சிவஜெயந்தி அல்லது சிவராத்திரி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அன்பாக கொண்டாடுறாங்க. பாப்தாதா பக்தர்களை பார்த்து அந்த பக்தர்களுக்கு கூட பக்தியின் பலனை கொடுக்கிறார். ஆனாலும் நீங்கள் சிவராத்திரி கொண்டாடுறதுக்கும் பக்தர்கள் கொண்டாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்க இரவில் கொண்டாடுறாங்க, நீங்கள் அமிர்த வேலையில் கொண்டாடுறீங்க. இல்லை, சங்கமேகமே நமக்கு அமிர்த வேலை. அவங்க கலியுகத்தில் இருக்கிறாங்க, அதனால் இரவு. அந்த ஸ்தூல இரவில் கொண்டாடினாலும் அது கலியுக இரவுலையும் எல்லைக்கு அப்பாற்பட்ட இரவுலே இருக்கிறாங்க இன்னும். ஆனால் நம்ம அமிர்த வேலை அதிகாலையில் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அமிர்த வேலை தான் சிரேஷ்டமான நேரம். அந்த அமிர்த வேலையில் தான் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையுடைய புத்தின்ற பையில் வரங்கள்னால் நிரப்புறார் அமிர்த வேலையில். ஸோ எல்லாருடைய புத்தின்ற பையும் வரதானங்கள்னால நிரம்பி இருக்குது தானே. அப்படின்னு அர்த்தம். எல்லா வரதானங்களும் ஞாபகம் இருக்கணும், அதன் சொரூபமாக இருக்கணும். தினமும் வரதாதா தந்தைக்கிட்ட இருந்து வரதானங்கள் கண்டிப்பாக கிடைக்கிது. குழந்தைகளாகிய உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை வரதானங்கள் கிடச்சிருக்கு பாப்தாதா மூலம்? இல்லை, தினம் தினம் கிடைக்கிது, எல்லோருக்கும் கிடைக்கிது. ஸோ அந்த வரதானங்கள்னால புத்தின்ற பை நிரம்பி இருக்குதானே? அல்லது ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுட்டிங்களா? ஸோ எல்லோருமே ரொம்ப ஆர்வத்தோட உற்சாகத்தோடு வந்திருக்கிறீங்க கொண்டாடுறதுக்கு. பாப்தாதா கூட குழந்தைங்களை பார்க்கும்போது அவ்வளோ குஷி அடைகிறார். ஆஹா குழந்தைகளே ஆஹான்னு பாடிட்டு இருக்கிறார். குழந்தைங்களும் ஆஹா பாபா ஆஹான்னு சொல்கிறீங்க. பாபா சொல்கிறார், ஆஹா குழந்தைகளே ஆஹா. ஏன்னா யாரெல்லாம் பாபாவுடைய குழந்தைங்களாக ஆகி இருக்கிறீங்களோ அவங்க எல்லோருமே கோடியில் சில ஆத்மாக்கள் இல்லையா? கோடியில் ஒருத்தர். அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். உலகத்தில் எத்தனை கோடி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, அந்த கோடியில் ஒருத்தர் நீங்கள். அதனால தான் உங்களை அதிர்ஷ்டசாலி மற்றும் அன்பான குழந்தைங்கன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா கோடியில் ஒரு குழந்தையாக இருக்கிறீங்க. நான் தான் கல்ப கல்பத்துக்கும் கோடியில் ஒரு குழந்தையாக இருக்கிறேன்ற அந்த போதை இருக்குதா? இல்லை, 1000ல் ஒருத்தி அம்மானி அந்த பாட்டு கேட்கும்போதே நமக்கு போதையாக இருக்கும். கோடியில் ஒருத்தி அம்மானி நம்மளை பார்த்து பாபா பாடுறார். நிகழ்காலத்தில் எவ்வளவு உயர்ந்த பதவியுடைய ஆத்மாக்களாக கூட இருக்கலாம். ஆனால் பாபாவை புரிஞ்சுக்கிட்டு பாபாவுடைய பிறந்தநாள பாபாவோட கொண்டாடக்கூடிய குழந்தைங்களோ கோடியில் சில குழந்தைகள் மட்டும்தான். அதனால் நான் கோடியில் சில ஆத்மான்ற அந்த குஷி இருக்குதா, போதை இருக்குதா? கை உயர்த்துங்க. அழிவற்ற போதை இருக்குதா அல்லது அப்பப்போ தான் போதை இருக்குதா? எப்பவும் இருக்குது தானே? எப்பவும் இருக்கும். ஏன்னா மாயா செக் பண்ண அடிக்கடி அனுபவம் இருக்குது தானே. ஏன்னா பாபாவுக்கு மட்டும் இல்லை, மாயாவுக்கு கூட பாபா குழந்தைங்க மேலே ரொம்ப அன்பு இருக்குது. மாயாவுக்கு பரமாத்மாவுடைய குழந்தைங்க கிட்ட ஆரம்பத்திலிருந்து இன்னைய வரைக்கும் சம்மந்தம் இருக்குது இல்லையா? மாயாவே நம்ம மூலமாக தான் ஸ்டார்ட்டே ஆகிருக்குது. அப்போ அதிக சம்மந்தம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. மாயாவுக்கு ரொம்ப விசுவாசமான குழந்தையாக நம்ம இருந்துருக்குறோம். அதனால தான் நம்ம மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்குது, அவ்வளோ தடை ஏற்படுத்துது. என்னை விட்டுட்டு எங்கே பாபா கிட்ட போகிறேன்ட்டு. ஸோ அப்போ மாயாவுடைய குழந்தைங்களுக்கும் பரமாத்மாவுடைய குழந்தைங்களுக்குமே தங்களுக்குள்ள தொடர்பு இருக்குது.
ஆனால் மாயாவுடைய காரியம் வர்றது தான். குழந்தைங்களுடைய காரியம் என்ன? தூரத்திலே மாயாவை விரட்டுறது, வர விடக்கூடாது. அல்லது வர அனுமதிச்சிடுறீங்களா? இல்லை தானே, தூரத்திலே விரட்டணும். ஏன்னா வர்றதுக்கு அனுமதி கொடுத்தா என்ன ஆகும்? அது பழக்கமாயிடும், ஒவ்வொரு தடவையும் வந்துடும். நிறைய கெட்ட பழக்கம் எத்தனை வருஷம் பாபா குழந்தையாகியும் விடலைன்னா மறுபடியும் அனுமதி கொடுக்கறனால அது பழக்கமாயிடும். அதனால தான் தூரத்திலே விரட்டணுன்றார். ஏன்னா அதுவும் புரிஞ்சுக்குது. ஒரு தடவை போன தடவை வந்து அவன் விட்டான் இல்லை, இப்போ நம்மளை விடுவான், அனுமதி கொடுப்பான் அப்படின்னு புரிஞ்சுக்குது. அதனால் போகலான்ட்டு வருது. அதனால் தந்தை பார்க்குறார், சில குழந்தைங்க மாயா வர்றதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஸோ மாயா வருதுன்னு கவனிக்கிறாங்க, நல்லா உபசரிப்பு பண்ணுறாங்க, காஃபி டீ தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க குடிக்கிறதுக்கு. ஸோ எப்படி உபசரிப்பு பண்ணுறாங்க மாயாவுக்கு துரத்த சொன்னால் கூப்பிட்டு வச்சு விருந்து படைக்கிறாங்க குழந்தைங்க. அப்படின்னா அந்த மாயாவின் பாதிப்பில் வந்துடுறாங்க. ஸோ அதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும். மாயாவை இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா மாயாவை கூப்பிட்டு நீங்கள் உபசரிக்கிறீங்கன்றதை புரிஞ்சுக்கணும். அந்த நேரம் அது ஞாபகம் வராது, அதுதான் பிரச்சனை. ஸோ மாயாவுடைய பாதிப்பில் வந்து என்ன யோசிக்கிறீங்க? இன்னும் டூ லேட்டுன்ற போர்டு போடலை, இல்லை கொஞ்சம் நேரம் இருக்குதுல்ல, முயற்சி பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? அதனால் மாயா புரிஞ்சுக்குது, நம்ம வர்றதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, எனக்கு கம்பெனி கொடுக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்குது. சில அதுவும் என்னை நல்லாவே உபசரிக்கிறாங்க இந்த குழந்தை அப்படின்னு மாயா புரிஞ்சுக்குது. சில குழந்தைங்க மாயாவை கண்டறிஞ்சிடுறாங்க, ஆனால் சில குழந்தைங்க கண்டறியக்கூட முடியாமல் இருக்கிறாங்க. இது மாயாவுடைய வழியா தந்தையுடைய வழியான்னு கூட பகுத்தறிய முடியாததுனால மாயாவுடைய பாதிப்பில் வந்துடுறாங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையான விஷயம். நான் பாபா வழிப்படி நடந்துட்டு இருக்கிறேன்னா, பாபா வழிப்படி பேசுகிறேன்னா, பாபா வழிப்படி காரியம் செய்கிறேன்னா, அல்லது மாயாவின் வழிப்படி பண்ணுறேனா, பாபாவின் வழிப்படி பண்ணுறேனான்றதுக்கு ஈக்குவலாக மாயாவின் வழிப்படி பண்ணுறேனானும் கேட்கணும். அப்போ தான் நம்ம அலர்ட் ஆகும். ஸோ பகுத்தறியாமல் அதன் பாதிப்பில் வந்துடுறாங்க. பாப்தாதா தன்னுடைய அதிர்ஷ்டசாலி குழந்தைங்க கிட்ட, மகாபீர் குழந்தைங்க கிட்ட, வெற்றி மூர்த்தி குழந்தைங்க கிட்ட சொல்கிறாரு, வர்றதுக்கு அனுமதி கொடுக்காதீங்க மாயாவுக்கு. நீங்கள் வர விட்டுறீங்க, அதுக்கப்புறம் விரட்டுறீங்க, இதில் நேரம் வேஸ்ட் ஆகுது இல்லை? ஸோ விரட்டுறதுல நேரத்தை வீணாக்காதீங்க, வரவே விடாதீங்கன்ற. வந்தால் தானே விரட்டணும், ஏன்னா நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுடைய உறுதிமொழி என்ன? உலகத்தை மாற்றுபவராகி, உலக சேவாதாரியாகி, உலக ஆத்மாக்களுக்கு பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்து முக்திக்கான ஆஸ்தி கொடுப்பேன். ஸோ பாபா சொல்கிறாங்க, இன்னும் அந்த காரியம் முடியலையே. ஸோ அந்த காரியத்தை முடிக்கிறதுக்குள்ள நேரத்தை ஈடுபடுத்துங்க, ஏன்னா அதுக்கே டைம் பத்தாது. அப்படி இருக்கும்போது மாயையை உபசரிச்சுட்டு அதுக்கப்புறம் மிரட்டுறது, இப்படி நேரத்தை வீணாக்காதீங்க இல்லை. உலக மாற்றத்தை ஏற்படுத்தணும், எல்லாருக்கும் அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும், எண்ணம் சொல் செயலால் அப்பாவை வெளிப்படுத்தணும், இதில் மட்டும் நேரத்தை பயன்படுத்துங்க. ஒருவேளை மாயாவை விரட்டுறதுக்கு நேரத்தை பயன்படுத்தினீங்கன்னா, உலகத்தை மாற்றுபவர்னு உறுதிமொழி எடுத்திருக்கிறீங்களே, அதை எப்போ நிறைவேற்றுவீங்கன்றார் இல்லையா? நேரம் முடிஞ்சிடும். எது நமக்கு தேவையானதோ அதில் தான் நம்மளுடைய நேரத்தை செலவு பண்ணணும். அதையும் சேர்த்தெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறதில் பிஸியாக இருங்க. தந்தைக்கு துணை, அதுதான் அந்த பிஸியாக இருக்கிறதே மாயை விரட்டுறதுக்கான வழி தான். அதுதான் பிள்ளையார் வந்து நான் பிஸியாக இருக்கிறேன், இன்றைக்கி போய் நாளைக்கு வான்ட்டு சனீஸ்வரன்ட்டு சொன்னதாக கதை வந்துருக்குது. ஸோ தந்தைக்கு துணையாக இருக்கிறீங்க தானே,
பிறந்த உடனே உறுதிமொழி சத்தியம் பண்ணியிருக்கிறீங்க. என்னென்னு? இப்போவும் நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன், துணையாகவே உங்கள் கூட வருவேன். அதனால் இப்போ தந்தைக்கிட்ட என்ன சக்தி இருக்குதோ, தந்தைக்கிட்ட இருந்து என்ன சக்தி நமக்கு கிடைக்குதோ, அந்த சக்தியின் ஆதாரத்தில் மாயாவை தூரத்திலே விரட்டிடணும். அதனால் பக்கத்தில் வர வச்சு அதுக்கப்புறம் விரட்டி அப்படி நேரத்தை வீணாக்காதீங்க இல்லையா? பாபாவுடைய சக்தியிலே மூழ்கி இருந்தீங்கன்னா மாயாக்கிட்டே வராது. பாருங்கள், 90 ஆண்டுகளாக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ இது ஆக்சுவலாக 2009 முரளி. அதனால் 76 வருஷம்தான் இப்போதைக்கு அப்படி போட்டுட்டாங்க. அது கரெக்டாக 76 வருஷம்னு பார்க்கும்போது தான் அப்போவே அப்படி சொல்லியிருக்காருன்னா இப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ 76 வருஷமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ மாயா வருது, விரட்டுறீங்க. இதுக்கெல்லாம் இப்போ நேரம் கிடையாது. 76 வருடம் 2009 சொல்லியிருக்கிறார். ஸோ இப்போ எவ்வளோ நேரம் ஆகியிருக்குது இல்லையா? 90 வருஷம் போயிடுச்சு. நீங்கள் ஞானம் நிரம்பியவர்கள் தானே? இதுக்கு நேரம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் தானே? முழு நாடகத்துடைய ஞானமும் இருக்குது. அதனால தானே ஞானம் நிரம்பிய குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஞானம் நிரம்பிய குழந்தைங்க இப்போ எதில் நேரத்தை ஈடுபடுத்தணும் இல்லை? நாடகத்துடைய ஞானம் இருக்குதில்ல, டைம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ஞானம் இருக்குதில்ல. அப்போ இந்த இருக்கிற கொஞ்ச நேரத்தில் எதுக்கு டைமை பயன்படுத்தணும்? உலக சேவைக்கா மாயாவோட சண்டை போடுறது இல்லையா? 2 பொக்கிஷங்களை அதிகமாக சேமிக்கணும். எந்த 2 பொக்கிஷங்கள்? ஒன்று சங்கல்பம், இன்னொன்று நேரம். ஸோ சேமிக்கிறதுன்றது வீணாக்காமல் இருந்தாலே சேமிக்கிறது தான். வீணாக்காமல் சக்திசாலியான எண்ணங்களை மட்டும் உருவாக்கணும். பாபா வெளிப்படுத்துகிற சேவையில் மட்டும் நேரத்தை பயன்படுத்தணும். ஸோ இந்த 2 முக்கியமான பொக்கிஷங்கள், நேரமும் சங்கல்பமும். 2 பொக்கிஷங்களும் சங்கமேகத்துடைய மிக உயர்ந்த பொக்கிஷம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஞானம் நிறைந்த தந்தையுடைய ஞானம் நிறைந்த குழந்தைகள் இல்லையா நீங்கள்? மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்கள் நீங்கள். ஸோ நீங்கள் ஞானம் நிரம்பியவர்கள் தானே, அல்லது ஞானமற்றவர்களா, அதாவது அறிவற்றவர்களா அப்படின்னு கேட்குறாரு. சிலர் அறிவற்றவர்களாகவே இருக்கிறாங்க, ஞானம் நிரம்பியவர்களாக ஆகலை. ஸோ நீங்கள் யார்? ஞானம் நிரம்பியவர்கள் தானே? கை உயர்த்துங்க. எல்லோரும் ஞானம் நிரம்பியவர்களா? சரி, கை உயர்த்துறீங்க, நல்லது. ஆஹா, நிறைந்த ஞானம் வந்துடுச்சு. மாயாவை விரட்டுற ஞானம் இருக்குதா? ஸோ பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க கிட்ட இருக்குதா? நல்லது, கொடி அசைச்சிட்டு இருக்கிறீங்க. தாய்மார்கள் கிட்ட ஞானம் இருக்குதா? ஞானம் நிரம்பியவராக இருக்கிறீங்களா? இரட்டை வெளிநாட்டினர் அவங்களும் கொடி அசைக்கிறாங்க. நல்லது. பாருங்கள், இது எவ்வளோ நல்ல காட்சியாக இருக்குது. கொடி பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. அதனால் ஞானம் நிரம்பியவர் அப்படின்னா மாயாவை தூரத்திலிருந்தே விரட்டக்கூடியவர்னு அர்த்தம். இப்படி இருக்கிறீங்களா? ஸோ மாயாவை தூரத்துலேருந்து விரட்டக்கூடியவர்கள் தானே. ஏன்னா பாபா நமக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறார், பொக்கிஷங்களை சேமிக்கிறதுக்கான பேங்க்கு இந்த சங்கமேகத்தில் மட்டும்தான் திறந்துருக்கும். பிறகு முழு கல்பத்திலும் இருக்காது இந்த பேங்க்கே. ஏன்னா இப்போ என்ன சேமிக்கிறீங்களோ அதை தான் முழு கல்பமும் நீங்கள் உட்காந்து சாப்பிடுவீங்க. அதனால் இப்போ சேமிக்கணும். சங்கமேகத்தில் மட்டும்தான் இது திறந்து இருக்குது. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எல்லோருக்கும் செய்தி கொடுக்கும்போது இப்போ இல்லைன்னா எப்போவும் இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லை? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது தானே? இப்பொழுது இல்லையில் எப்பொழுதும் இல்லை, நவ் ஆர் நெவர். நமக்கு தான் அது மெயினானது.
இது எப்போவுமே ஞாபகம் இருக்குதா? ஏன்னா சங்கமேகத்துடைய பிறப்பு எல்லாத்தையும் விட மிகச்சிறியது, ஆனால் விலை மதிக்க முடியாத பிறப்பு. இல்லை, 5000 வருடத்தில் இந்த 100 வருடம் எவ்வளோ பெருசு? அந்த 100 வருடத்தில் 100 வருடம் ஃபுல்லாக நாம் இருக்கிறது இல்லை. அப்போ எவ்வளோ சின்ன பிறவி? இந்த பிறப்புடைய மகத்துவம் அல்லது இதோடைய வருமானம் தான் முழு கல்பத்திலையும் உங்களை நடத்துது, உங்களுக்கு எல்லாமே கொடுக்குது. இப்போ இருக்கிற வருமானம் தான். அதனால் செக் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் இந்த ஜென்மத்தில் எவ்வளவு சேமிச்சிருக்கிறேன் அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளவு விரும்புகிறீங்களோ அவ்வளவு சேமிப்பாகுதா? ஏன்னா பாப்தாதா முன்னாடியே சொல்லிட்டார், இதை நடக்கிறதுக்கான நேரம் கிடையாது, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. பறக்கிறதுக்கான நேரம், முயற்சி செய்கிறதுக்கான நேரம் முடிஞ்சிடுச்சு. இப்போ தீவிர முயற்சி செய்கிறதுக்கான நேரம். அந்த நேரமும் ரொம்ப கம்மியாக வேறு இருக்குது. அதனால் இரட்டை அயல்நாட்டினருக்கு பட்டம் கொடுத்துருக்கிறார், இரட்டை தீவிர முயற்சியாளர்கள்ன்ட்டு. ஸோ இரட்டை தீவிர முயற்சியாளர்களாக இருக்கிறீங்களா? கை உயர்த்த சொல்கிறார். ஸோ இரட்டை தீவிர முயற்சியாளர்கள் தானே, உறுதியாக இருக்கிறீங்கள? பாப்தாதா பிறந்த நாளுக்கான பாராட்டு கூடவே வாழ்த்துக்களும் கொடுக்கிறாரு. பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாப்தாதா என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாரோ ஓகே அப்படிங்கிறத பார்க்குறாரு. சில குழந்தைங்க அதில் அதிக கவனம் செலுத்தி இருக்கிறாங்க, ஆனால் ரொம்ப கம்மியானவங்க தான் 100 out of 100 எடுத்துருக்கிறாங்க. ஸோ 50% எடுத்தவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பாப்தாதா என்ன விரும்புகிறார் தெரியுமா? ஒவ்வொரு ஆசை தீபமும் பாபாவுடைய ஆசை தீபம். நாம் பாபாவுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய மகாவீரர் குழந்தைகள் நாம். ஸோ நம்மக்கிட்ட பாபாவுடைய விருப்பம் என்ன? நேரத்தின் அனுசாரம் இப்பொழுதுலேருந்தே தீவிர முயற்சிக்கான சார்ட்டு சேமிக்கலை அப்படின்னா பிறகு எப்போ செய்வீங்கன்னு கேட்குறாரு. இல்லையா, இப்போ தீவிர முயற்சிக்கான நேரமே ரொம்ப கம்மி. இப்போத்துலேருந்து கூட உங்கள் சார்ட்டில் தீவிர முயற்சியாளர் ஆகுறீங்கன்றது உங்கள் சார்ட்டில் வெளிப்படலைன்னா எப்போ பண்ணுவீங்க தீவிர முயற்சின்றார். பாப்தாதா 3 வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். ஒன்று அச்சானக், எதிர்பாராமல் திடீர்னு நடக்கிறது இல்லையா, டக்கு டக்குன்னு அப்படி தான் நடக்கும். 2வது எவர் ரெடி. 3வது நீண்ட கால சேமிப்பு. இதை போன வாரமும் சொல்லியிருந்தார். ஏன்னா பாப்தாதா விரும்புகிறது என்னென்னா, குழந்தைங்க தங்களுடைய ராஜ்யத்தில் முதல் பிறவியிலிருந்து திரேத்தகத்துடைய இறுதி 21வது பிறவி, கடைசி பிறவி வரை முழு ராஜ்ய பாக்கியத்துக்கும் அதிகாரியாக இருக்கணும். இப்போ அந்த குஷி இருக்குது தானே, உங்களுடைய ராஜ்யம் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. தந்தை வந்துட்டாருன்ற செய்தி கொடுக்குற மாதிரியே உங்களுடைய தெய்வீக ராஜ்யம், சுகம் சாந்தி நிறைந்த ராஜ்யம் வந்தே விட்டது அப்படின்ற மகிழ்ச்சியான செய்தியும் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ எல்லோருக்கும் சுகம் சாந்தி நிரம்பி அந்த ராஜ்யம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சியும் அதற்கேற்ப தீவிரமாக நீண்ட காலத்துக்கு சேமிக்கக்கூடியதாக இருக்கணும்ல. அந்த தீவிர முயற்சின்றது நீண்ட காலமாக இருக்கணும். ஸோ அதனால தான் நீண்ட காலம்னு பாபா சொல்கிறார். அதனால் இந்த கணக்கு நீண்ட கால கணக்கு அப்படிங்கிறது எப்போ ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா புது வீட்டில் தான் மகிழ்ச்சி இருக்கும். இல்லை, நீண்ட காலம்னா 2500 வருடம் நீண்ட காலம். அந்த அளவுக்கு சேமிப்பு இருக்கணும். எந்த அளவுக்கு அதிகமாக சேமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஆரம்பத்தை எட்டி பார்க்க முடியும். இல்லைன்னா ஆரம்பத்தில் ஓரிரு பிறவி காணாமல் போயிடும். அப்படி ஓரிரு பிறவிக்கு அப்புறம்தான் நீங்கள் வரீங்க அப்படின்னா
2-3 மாத கட்டிடம் கொஞ்சம் பழசாயிடுது இல்லை, அந்த மாதிரி ஆகிடும். சொர்க்கமாகவே இருந்தாலும் அது பழசு தானே, அதை என்னென்னு சொல்கிறது. அது இல்லாமல் ஆயுள் அவ்வளோ அத்தனை வருடம் சந்தோஷம் போகுதே. ஸோ அப்போ 3 மாத கட்டிடத்தை புது பில்டிங்னு சொல்லுவோமா, அல்லது 3 மாதம் ஆயிடுச்சின்னு சொல்லுவோமா? ஸோ அதனால் பாப்தாதா விரும்புகிறது ஒவ்வொருத்தரும் பாப்தாதாவுடைய செல்லமான குழந்தைங்க, ஆஹா குழந்தைகள், தந்தையின் இதய சிம்மாசனதாரி குழந்தைங்க, ஆஹா குழந்தைகள். ஒவ்வொருத்தருமே பாப்தாதாவுடைய செல்லமான குழந்தைங்க, ஆஹா குழந்தைங்க, பாபாவுடைய இதய சிம்மாசனதாரி குழந்தைங்க. முதல் பிறவியில் பிரம்மா பாபாவுக்கு துணையாக வரணும். ஒவ்வொரு குழந்தையும் பாப்தாதாவுக்கு துணையாக வரணுன்றார் ஆரம்பத்தில் இருந்து, முதல் பிறவியிலே. அதான் பாப்தாதாவுடைய ஆசை, ஆரம்பத்திலே வரணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்குது தானே? நல்லது. அப்போ என்ன செய்ய வேண்டி இருக்கும்? செஞ்சே ஆகணும். ஏன்னா விருப்பம் இருக்குது, உங்களுக்கும் பாபாவுக்கும் விருப்பம் இருக்குது. ஆனால் என்ன பண்ணணும்? இப்பொழுதிலிருந்தே கடந்தவைகளை கடந்தவைகளாக ஆக்கிடுங்க. பாப்தாதா மன்னிச்சிடுவார். இப்போ தந்தைக்கு பிறந்த நாள் பரிசாக என்ன கொடுப்பீங்க? தந்தைக்கு ஏதாவது பரிசு கொடுப்பீங்க தானே? பாபாவுடைய பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீங்க அப்படின்னா தந்தைக்கு என்ன பரிசு கொடுப்பீங்க? ஸோ ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் பாபா என்ன ஆசை வச்சிருக்கிறாரோ, கடைசியில் வந்திருந்தாலும் வேகமாக போகிறது முடியுமா? ஸோ முதல்ல மதுபனுக்கு வந்தவங்க கையை உயர்த்துங்க. முதல்ல வராங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருப்பாங்க. ஸோ முடியுமா? கடைசியில் வந்தாலும் வேகமாக போக முடியுமா? போகணுன்றார். ஸோ பாப்தாதா முதல் முறையாக வந்த எல்லா குழந்தைங்களுக்கும் பல கோடி மடங்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்கிறார். அதே மாதிரி பாக்கியத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. பாக்கியம் உருவாக்குறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்குது. அதாவது வாய்ப்பு இருக்குது பாக்கியத்தை உருவாக்குறதுக்கு. அதாவது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. ஏன்னா இன்னும் டூ லேட்டுன்ற போர்டு போடலை, அதுக்குள்ளே வந்துட்டீங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய பாக்கியம்தான் இல்லையா? ஸோ இப்போ பாக்கியத்தை உருவாக்கிக்கணும். ஒருவேளை ஒருத்தர் கடைசியில் வந்தால் கூட வேகமாக முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா அவங்களால முதல் டிவிஷனில் வர முடியும். முதல் நம்பர் கிடையாது, அது தெரியும் இல்லையா? பிரம்ம பாபா அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் முதல் டிவிஷனில் கண்டிப்பாக வர முடியும். அதாவது அவர் கூடவே வர முடியும். விருப்பம் இருக்குது தானே? ஸோ வந்திருக்கிற புது குழந்தைங்களுக்கு விருப்பம் இருக்குது தானே? ஏன்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்குது, உங்களால் முடியும். வேகமாக முயற்சி பண்ணிங்கன்னா இப்போ உங்களால் ஓட முடியுன்றார். ஸோ பாப்தாதா உங்களுக்கு நாராயணன் பதவி போஸ்ட்டை கொடுக்க தயாராக தான் இருக்கிறார். ஆனால் அதுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும்ல, உழைப்பு இல்லாமல் கொடுப்பாரா? அதுதான் அங்கே மாம்பழம் கதையில் போட்டி வச்சு தான் கொடுக்குறார் பிள்ளையார் முருகனுக்கு இல்லையா? ஸோ என்ன பண்ணணும்? ஒவ்வொரு சுவாசத்திலும் கவனம் வைக்கணும், ஒவ்வொரு சங்கல்பத்திலும் கவனம் வைக்கணும். என்ன கவனம் வைக்கணும்? ஒவ்வொரு சுவாசமும் ஒவ்வொரு சங்கல்பமும் சக்திசாலியாக இருக்கணுங்கிறதுல கவனம் வைக்கணும், வீணாயிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் முதல்ல வந்திருந்தாலும் லேட்டாக வந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிற பட்டம் என்ன? சக்திசாலியான குழந்தைகள், பலவீனமான குழந்தைகள் கிடையாது. இப்போ வரைக்கும் பக்தியில் சக்திகள் தானே சொல்கிறாங்க அம்மனை. பாப்தாதா என்ன அன்பு நினைவுகள் கொடுக்கிறார் தினமும்? செல்லமான அன்பான இதய சிம்மாசனதாரி குழந்தைங்களுக்கு அன்பு நினைவுகள் அப்படின்னு தான் கொடுக்கிறார்.
அதனால் தந்தை இந்த தங்கமான வாய்ப்பு கொடுக்குறார். ஆனால் நீங்கள் தானே பயன்படுத்தணும் அந்த வாய்ப்பை. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பாபா கட்டுப்பட்டு இருக்கிறார். தீவிர முயற்சியாளர்கள் யாராவது இருக்கிறீங்களா? ஏன்னா வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டூலேட் போர்டு போட்டுட்டா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால் பாப்தாதாவுக்கு பிறந்தநாள் பரிசாக என்ன கொடுப்பீங்க? பிறந்த நாள் கொண்டாட தானே வந்திருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு பாப்தாதா எல்லா குழந்தைங்களுக்கும் விசேஷ பரிசு கொடுத்துருக்கிறார். இன்னையிலிருந்து கடைசி வரை உங்களுடைய முயற்சி 90% இருந்தால் மீதி 10% மார்க்கு பாபா போட்டுருவார், அதிகப்படுத்திடுவார் இல்லையா? போனஸ் பாபா கொடுத்துடுவார். ஏன்னா லேட்டாக வந்திருக்கிறாங்க இல்லையா குழந்தைங்க. ஸோ 90% இருந்தாலே மீதி 10% நான் அதிகப்படுத்திடுவேன்றார். ஆனால் இன்னையிலேருந்து எல்லாத்துலேயும் அப்படி இருக்கணும். சரிதானே? இப்போ வீணானவைகள் அழிச்சிடணும். சத்யுக தேவதைகள் வரும் பொழுது இங்கே என்ன மொழி பேசுகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. முயற்சின்ற வார்த்தை சொல்கிறீங்க இல்லையா, முயற்சினா என்னன்னு அவங்க கேட்பாங்க. அதாவது சங்கமயுகத்துடைய பாஷை தேவதைகளுக்கு தெரியாதான். ஏன்னா அவங்க பிராப்தியை அனுபவிக்கிறாங்க. இப்போ செஞ்ச முயற்சியுடைய பிராப்தியை அனுபவிக்கிறவங்க அவங்க. ஸோ அதே மாதிரி தீவிர முயற்சியாளர்களாகிய உங்களுடைய கனவுலையும் சங்கல்பத்திலையும் நடைமுறை காரியத்திலையும் கூட வீணானதுன்னா என்னன்னு சொல்கிற அளவுக்கு வீணானதுன்னா என்னன்னே தெரியாமல் அழிச்சிடணுன்றார். அப்படி அழிக்கிறதுக்கு தைரியம் இருக்குதா? ஏன்னா பாபா 10% மார்க்கு, கருணை மார்க்கு கொடுப்பார். சரிதானே? ஸோ அப்போ தைரியம் வைங்க. எத்தனை சதவீதம் பக்காவாக இருக்கிறீங்க? 100% இல்லை, 101% இருக்கணும். ஏன்னா பாப்தாதாவுக்கு குழந்தைங்க இல்லாமல், குழந்தைங்களுடைய துணை இல்லாமல் இருக்கிறது பிடிக்காது. என்னுடைய பாபான்னு சொல்லிட்டீங்க, மேலும் தந்தையும் என்னுடைய குழந்தைங்களேன்னு சொல்லிட்டார். அப்படின்னா தந்தைக்கு சமமாக வேண்டி இருக்கும் இல்லையா? அதனால் இப்போ திட்ட சங்கல்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் திட சங்கல்பம் தான் வெற்றிக்கான சாவின்னு ஒரு புக்கு அச்சடிச்சிருக்கிறீங்க. அதனால் சங்கல்பத்தை பொதுவானதாக ஆக்கிடாதீங்க இல்லையா? திட்ட சங்கல்பமாக இருக்கணும். நீங்கள் யார்? இங்கே இருக்கக்கூடிய ஜனாதிபதி சாதாரணமாக நடந்துக்கிட்டால் நல்லா இருக்குமா? நீங்கள் யார்? நீங்கள் 3 சிம்மாசனத்தில் வசிக்கக்கூடியவங்க. ஆனால் இப்போ ஜனாதிபதியுமே பாபா குழந்தையாக இருக்கிறாங்க இல்லையா? ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ உயர்ந்த பதவி, இந்தியாவிலே மிக உயர்ந்த பதவி அது. அப்போ அவங்க சாதாரணமானவங்க மாதிரி நடந்துக்கக்கூடாது இல்லையா? ராயலாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது 3 சிம்மாசனத்தில் வசிக்கக்கூடியவங்க நீங்கள். எல்லாத்தையும் விட உயர்ந்த சிம்மாசனம் பாப்தாதோடைய இதய சிம்மாசனம். அப்படி இதயத்தில் உட்காந்துட்ருக்கிறவங்க முதல் ஜென்மத்தில் பாபாவுக்கு துணையாகவும் இருப்பாங்க. அரியணையில் ஒருத்தர் தான் இருப்பார். ஆனால் ராயல் குடும்பத்தின் ராஜ அதிகாரிகளாக ஆக முடியும். அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த பவர் இருக்கும். ஸோ அந்த குடும்பத்தினராக ஆக முடியும். அப்போ துணையாக இருப்பவர்கள் வீடு வரை கூடவே செல்வார்கள். பாப்தாதா எப்படியாவது அழைச்சிட்டு போவார். ஸோ நேராகவும் அழைச்சிட்டு போவார் அல்லது வேறு வழியாகவும் அழைச்சிட்டு போவார். ஆனால் கண்டிப்பாக அழைச்சிட்டு போவார். பிறகு வீட்டிலே உட்காந்துக்குவீங்களா? ஏன்னா பிரம்மா பாபா போயிடுவார், நீங்கள் வீட்டிலே உட்காந்துக்குவீங்களா? நல்லா இருக்குமா அது? ராஜயோகிகள் இல்லையா? உங்களுக்கு என்ன பட்டம் கொடுத்துக்கிறீங்க? மற்றவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறீங்க? ராஜயோகமா அல்லது பிரஜயோகமா?
ஸோ ராயல் பிரஜையாக கூட இருக்கலாம், ஆனால் பிரஜா யோகிகள் கிடையாது நீங்கள். இல்லை, ராஜ குடும்பத்தில் இருக்கிற பிரஜை, அதான் ராயல் பிரஜைன்றார். ஆனால் நீங்கள் பிரஜை கிடையாது, பிரஜா யோகிகள் கிடையாது, ராஜயோகிகள். அதனால் எல்லா குழந்தைங்களுக்கும் பாபா கொடுத்த பரிசு ஞாபகம் இருக்குமா? எவ்வளவு காலம்? கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கணும். அதிக முயற்சி செய்கிறத தான் பாப்தாதா பார்க்க விரும்புகிறார். குழந்தைங்க அதாவது தீவிர முயற்சி அது வேறு, இங்கே வேறு அர்த்தத்தில் சொல்கிறார். அதிக முயற்சி செய்கிறத பாப்தாதா பார்க்குறாராம். அதை பார்க்கும்போது பாப்தாதாவுக்கு பிடிக்கலையாம். அதனால் அன்பில் மூழ்கி இருங்க, உழைப்பு நீங்கிடும். என்னுடைய பாபான்னு சொல்லிட்டீங்கன்னா மற்ற என்னுடையது எல்லாம் நீங்கிடும். எல்லைக்குட்பட்ட என்னுடையது எல்லாம் இல்லையா, பல என்னுடையது அதில் முடிஞ்சிடுது என்னுடைய பாபான்னு சொன்ன உடனே. இந்த பாபா சொல்லல, ஒரு டம்ளருக்குள்ளே நிறைய டம்ளர் அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்ட்டு 10-12 அடங்கி இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னுடைய பாபான்னு சொல்லக்கூடியவங்க தானே நீங்கள். என்னோட பாபா இல்லையா, மகாரதிகளின் பாபா கிடையாது. என்னோட பாபா, மேரா பாபா, ஹமாரா பாபா கூட கிடையாது. அதாவது எங்களுடைய பாபா கிடையாது, என்னோட பாபா. ஸோ என்னோட பாபான்னா எல்லைக்குட்பட்ட என்னுடையவைன்னு நீங்கள் வச்சுருக்கிற எல்லாத்தையும் பாபாவோட கலந்துடுங்க. ஸோ இப்போ என்னுடையதுன்றதுக்கு பதிலாக எல்லாமே பாபா உன்னுடையதுன்னு சொல்லுங்கள். இல்லை, பாபா என்னுடையவர்னா அப்போ எல்லாமே பாபாவோடது தானே. சூப்பரில் கணவன் மனைவி அப்படி தானே இருப்பாங்க. என்னுடையதுன்னு நினச்சது எல்லாமே கணவனுடையது ஆயிடுது இல்லை. இப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள், என்னுடையதுன்றதுக்கும் உன்னுடையதுன்னு சொல்கிறதுக்கும், நான் சொல்கிறதுக்கும் உனதுன்னு சொல்கிறதுக்கும் ஒரு வார்த்தை வித்தியாசம் இருக்குது. மேரா தேரான்னு வரும் இல்லையா, என்னது உன்னுடையதுன்ட்டு. ஸோ அதனால் என்னுடைய பாபான்றது பக்கா தானே. எத்தனை சதவீதம் பக்கா? 100% இல்லை, 101%. இப்படி ஒரு விரல் உயர்த்துங்க. அப்போ அந்த ஒரு விரலுக்கு என்ன, 100 கூட 1. இந்த ஏலம் விடும்போதெல்லாம் கூட 1ன்ட்டு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி 101%. ஸோ யார் 101ன்னு சொல்கிறீங்களோ ஒரு விரல் உயர்த்துங்க. பாப்தாதாவும் பார்க்குறாரு, டிவியையும் பார்க்குறாரு. டிவியில் அது வருது. நல்லது. வரதானம் விருந்தாளின்ற உள்ளுணர்வு மூலம் இல்லறத்தை சிரேஷ்டமாக ஸ்திதியை உயர்ந்ததாக ஆக்கக்கூடிய சதா ஈடுபட்டவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், யார் எப்போவுமே தன்னை ஒரு விருந்தாளின்னு புரிஞ்சிட்டு நடந்துக்கிறாங்களோ அவங்க இந்த தேகம்ன்ற கட்டிடத்தில் கூட பற்றற்றவராக இருப்பாங்க. இல்லை, ஆத்மாவுடைய வீடு இந்த உடம்பு, இந்த வீட்டில் கூட பற்றற்றவராக இருப்பாங்க. ஏன்னா இதுலேயும் தற்காலிகமாக தான் இருக்க போகிறோம் விருந்தாளி. அந்த உணர்வு எப்போவுமே இருக்கணும். அப்போ இதன் மீதும் பற்று இருக்காது. கொஞ்ச நேரம் இதில் இருக்க போகிறோம், அப்புறம் வேறு ஏதோ எடுக்க போகிறேன், எதுக்கு பற்று? இல்லை, இப்போ ஒரு டூர் போனோன்னா ஒரு இடத்துல ரூமில் தங்குவோம், அந்த ரூம் மேலே பற்று இருக்கிறதில்ல, அந்த மாதிரி தான் இந்த உடம்புன்ற ரூம். அதனால் விருந்தாளிக்கு தன்னுடையதுன்னு எதுவுமே இருக்காது. இல்லை, ஒரு ரூமில் தங்கினாங்கன்னா அங்கேயே எல்லாமே இருக்கும், அதை பயன்படுத்துவாங்க. ஆனால் என்னுடையதுன்ற உணர்வு இருக்காது. இருக்கிற வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த உடம்பில் இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பை பயன்படுத்திக்கலாம், நமக்கு கிடச்சிருக்கிற பொருளை பயன்படுத்தலாம். ஆனால் எனது கிடையாது. அதனால் அவங்க எல்லா சாதனத்தையும் பயன்படுத்தினா கூட எந்த அளவுக்கு விடுபட்டு இருக்கிறாங்களோ விருந்தாளின்ற உணர்வில், அந்த அளவுக்கு பாபாவுக்கு பிரியமானவர்களாக இருப்பாங்க.
தேகம், தேக சம்பந்தம் மற்றும் பொருட்களிலிருந்து ஈஸியாக விடுபட்டு இருப்பாங்க. ஸோ விருந்தாளின்ற அந்த ஒரு உணர்வுக்கு எவ்வளோ பவர் பாருங்க. தேகத்திலேருந்தே விடுபட்டு இருப்பாங்க. இப்போ தேகத்தின் சம்மந்தத்துலேருந்தும் விடுபட்டு தான் இருப்பாங்க இல்லையா? இப்போ ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. யாரோ மாடு மேய்க்கிறவன் உடம்பில் ஒரு சித்தர் பூந்துக்குவார். ஏன்னா அந்த மாடு மேய்க்கிறவன் செத்துடுவான். அந்த மாட்டை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக அந்த மாட்டுக்குள்ளே அவர் பூந்துக்குவார். வீட்டுக்கு போனால் அவங்க மனைவி இருக்கும். அப்போ மனைவியை பார்க்கும்போது அவருக்கு என்ன பற்றா வரும்? ஏன்னா அவருக்கு அந்த உடம்பு மேலே பற்று கிடையாது. இந்த உடம்பு விட்டு போகணுன்னு அவர் நினைக்கிறார். அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அப்படி தான் நம்ம நடந்துக்கணும். ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் பாபாவுக்கு பிரியமானவராக இருப்பாங்க. அப்போ அவங்க தானாகவே தேகத்தின் சம்பந்தம், பொருள் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் எந்த அளவுக்கு விருந்தாளின்ற உள்ளுணர்வு இருக்குதோ அந்த அளவுக்கு இல்லறம் கூட உயர்ந்ததாக இருக்கும். உங்களுடைய மனநிலையும் உயர்ந்ததாக இருக்கும். இல்லை இது என் குடும்பம், நான் கணவன், நான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்னா என்னாகும்? அந்த இல்லறம் கீழானதாக ஆகிடும். கலியுக இல்லறம் ஆகிடும். மனநிலையும் கீழானதாகிடும். விருந்தாளின்னு நினைக்கிற வரைக்கும் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ செம பவர்ஃபுல்லான பாயிண்ட் அது. ஸ்லோகன்: உங்களுடைய சுபாவத்தை நிர்மலமாக, அதாவது அப்பழுக்கற்றதாக, தூய்மையாக ஆக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு அடியிலும் வெற்றி நிரம்பி இருக்கும். அந்த சுபாவத்தில் அந்தளவுக்கு பக்காவாக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு வார்த்தையிலும் தூய்மை, பார்வையில் தூய்மை, எண்ணத்தில் தூய்மை, நடத்தையில் தூய்மை இருந்தால் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி இருக்குன்ற. ஸோ விருந்தாளின்ற அந்த உணர்வு இருக்கும்பொழுதும் அது இருக்கும். அல்லது கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வம் நானுன்ற அந்த உணர்வில் இருந்தாலும் அது ஈஸியாக இருக்கும். அவ்யக்தேஸ்வரா, ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் விசேஷத்தை மூலம் வெற்றி நிரம்பியவராகுங்கள். உலகத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்போ எந்த உண்மையை வெளிப்படுத்தணும் தெரியுமா? நாங்கள் எல்லா பாபா குழந்தைங்களும் ஒன்றா இருக்கிறோம், ஒருவருடையவராக இருக்கிறோம், ஒரே ஸ்திதியில் இருக்கிறோம் இல்லையா? அப்போ அவருடைய நினைவில் இருந்தால் பிரிவினை எதுவுமே இருக்காது. அப்படி பிரிவினை இருக்குதுன்னா ஒருவரின் நினைவில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஒருத்தருடைய ஈடுபாட்டிலே மூழ்கி இருந்து ஒருத்தருடைய பேரை மட்டும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இவங்கன்னு வெளிப்படுத்தணும். ஸோ இந்த கொடியை பறக்க விடுங்க. விடுபட்ட மற்றும் அன்பாக இருக்கக்கூடியவர்கள், அந்த கோல்டன் ஸ்திதின்ற கொடியை பறக்க விட சொல்கிறார் இல்லை? அந்த மனநிலை கோல்டன் ஸ்டேஜ்ன்றார். அன்பாகவும் அதே நேரத்தில் விடுபட்டும் இருக்கிறது. அந்த கொடியை பறக்க விடுங்க அப்படின்னு அர்த்தம். அதை வெளிப்படுத்துங்க அந்த மனநிலையை. ஸோ சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நோயாளியாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, மகாரதியாக இருந்தாலும் சரி, குதிரைப்படையாக இருந்தாலும் சரி, எல்லோரும் எப்போ ஒற்றுமையாக இருந்து சகயோகியாக ஆகிறீங்களோ அப்போ ஈஸியாக வெற்றி மூர்த்தி ஆகிடுவீங்க. இல்லை ஒற்றுமையாக இல்லைன்னா முதல்ல சகயோகம் 100% திருப்தியாக இருக்காது. அப்போ ஒற்றுமையாக இருந்து சகயோகி ஆகும்போது தான் ஈஸியாக வெற்றி மூர்த்தி ஆவீங்க. ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.